அரசியல்வாதிக்கு அரசியல் உயிர் வாழ்தல் ரொம்ப முக்கியம். அது கூடவே ஒரு இருத்தல் நெருக்கடி வந்துடும். தமிழ்நாட்டு அரசியலில் கரண்ட் பாலிடிக்ஸில் நம்ம இருக்கிறோமா இல்லையாங்கிற அந்த குழப்பம் வந்துடும். அந்த 2 குழப்பமும் திரு ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து விட்டது. தேர்தல் நெருக்கடியெல்லாம் பின்னாடி தான். அதுக்கு இன்னும் 10 மாதம் இருக்கிறது. அவர் என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்கிடலாம். அதுக்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்கவுங்க ஓட் பேங்க். இப்போ அதிமுக உரிமை மீட்பு குழுன்னு வைத்துக்கொண்டு திமுகவுடன் கூட்டணி வைக்க முடியுமாங்கிறதெல்லாம் ரொம்ப $1,000,000 கொஸ்டின். பட் கண்டிப்பாக முதல் 2 விஷயத்தில் ஓபிஎஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இன்றைய தேதிக்கு அவர் மீண்டும் பேசு பொருளாக இருக்கிறார். இன்றைய தேதிக்கு அவர் தனது இருத்தலை நிரூபித்திருக்கிறார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இதனால் இழப்பா என்றால் நான் இழப்புன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம்னா, நீங்களே குறிப்பிட்ட மாதிரி ஒரு சமுதாய ஓட்டு வங்கி அவர் பின்னாடி இருக்கு. இப்போ சொல்லப்போனால் ஒரு பலாப்பழம் சின்னத்தில் அந்த சமுதாய ஓட்டு வங்கியை நம்பி ராமநாதபுரத்தில் நின்று அவருக்கு ஒரு குறிப்பிடத்தகுந்த எண்ணிக்கையிலான ஓட்டு கிடைச்சிருக்கு. இப்போ தென் மாவட்டங்களில் ஒரு சில தொகுதிகள், டெல்டாவில் ஒரு சில தொகுதிகள், இதில் அந்த ஓட்டு வங்கி அவருக்கு உதவும் என்றால் அவர் திமுக அணிக்கு போவாரா என்பதில் எனக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குது. காரணம் என்னவென்றால், அந்த எத்தனை சீட்டு கிடைக்குங்கிறதா. திமுக அணியில் ஹவுஸ்ஃபுல்லு, பெரிய அளவுக்கு சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அவருடன் இருக்கிற எம்எல்ஏக்கள் அதை விரும்புவாங்க. காரணம், அவர்கள் அந்தந்த தொகுதிகளில் மீண்டும் மறுமுறையும் எம்எல்ஏ ஆகணும்னா ஒன்று அதிமுக ஓட்டு வங்கி வேணும், இல்லைன்னா திமுக ஓட்டு வங்கி வேணும். அது அவர்களுக்கு உதவியாக இருக்கும். ஒருவேளை அதை விரும்பலாம். ஏன்னா அவரோட சன் கூட போயிருக்காரு, ஓபிஆர் கூட போயிருக்காரு. அவருக்கான ஒரு பெரிய விஷயம், அவர் 2019 மந்திரி ஆயிருக்க வேண்டியவர் தான். மந்திரி ஆகலை. எல்லாருக்கும் ஒவ்வொரு சீட்டு மோடி அவர்கள் கொடுத்தார்கள். கூட்டணி கட்சி எல்லாத்துக்கும் ஒரு மந்திரி பதவி. ஆனால் அதிமுக அவருக்கான மந்திரி பதவி கொடுப்பதற்கு அது விரும்பலை. எனவே அந்த மந்திரி பதவி கிடைக்கலங்கிறதுல அவருக்கு ஆரம்பத்திலிருந்து அந்த வருத்தம் தொடர்ந்து கொண்டு தான் இருந்தது. அதை யார் விரும்பலன்னு பிரிச்சு பார்க்க வேண்டியிருக்கா? அதிமுக விரும்பலையா அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி விரும்பலையா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விரும்பலை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கிட வேண்டும். உடைத்து சொல்வதாக இருந்தால் அதுதான் உண்மை. ஏன்னா அன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ டிவி நிகழ்ச்சிகளில் இது பற்றியெல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆனால் ஓபிஎஸ் என்பவர் அவரே சொல்கிற மாதிரி ஒரு 25 வருடமாக நேரடியாக ஜெயலலிதா மேற்பார்வை. நான் 2001 ஜெயா டிவியில் நிகழ்ச்சி பண்ணும்போது நானும் மறைந்த எனது நண்பர் சுதாங்கனும் அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் ஜெயலலிதா அவர்களின் பதவியை அவர் ரத்து செய்திருந்தது. அதுக்கப்புறம் யார் முதலமைச்சர்னு கேள்வி வரும்போது திடீர்னு ஓ பன்னீர்செல்வம் சொன்னாங்க. உள்ளபடிக்கே எங்களுக்கு அவரை தெரியாது. ஜெயா டிவிலேயே அவரோட படம் இல்லை. அப்புறம் படத்தை தேடி அலையும் போது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவரது பர்ஸில் வச்சிருந்த அந்த படத்தை தான் எடுத்து கொடுத்து விட்டார். இது 2001ங்க. 2001 இந்த கிட்டத்தட்ட 25 வருட காலகட்டம் ஓபிஎஸ் எத்தனையோ அந்தஸ்து அடைஞ்சிருக்காரு, எத்தனையோ நிலைகளை தாண்டி வந்திருக்கிறார். தமிழ்நாட்டு அரசியலில் அவருக்கு ஒரு இடம் இருக்கு.